ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபோனில் வந்து நம்ம எடுக்கிற வீடியோஸு, ஃபோட்டோஸு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோன் ஸ்டோரேஜ் மட்டும் இருக்க ஃபோனில் சொல்கிறேன். அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டோரேஜ் ஃபுல்லாயிரும். ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபோனு யூஸ் பண்ணுறதுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். மெமரி கார்டு போட்டிருந்தாலும் சரி, மெமரி கார்டு ஃபுல்லாயிரும். ஃபுல்லானதுக்கப்புறம் அதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்லோ பண்ணிடும். இந்த மாதிரி ஃபோட்டோஸு, வீடியோஸு இது எல்லாத்தையுமே வந்து ஒரு சேஃபான இடத்துல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கூகுள் ஃபோட்டோஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், சில தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற சொல்கிறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து எடுக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோவும் வீடியோவும் இதில் வந்து ஸ்டோர் ஆகிரும். அதுவும் இல்லாமல் ஏற்கனவே எடுத்த ஃபோட்டோஸ், வீடியோஸும் வந்து நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல கூகுள் ஃபோட்டோஸுங்கிறது பக்கத்தில் வந்து அக்கௌண்ட் இருக்குது. இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பேக்கப் இஸ் ஆஃப்னு இருக்கும். அந்த இடத்துல வந்து டேர்ன் ஆன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து அக்கௌண்ட் வந்து எது இருக்குன்னு கரெக்டாக பார்த்துக்குங்க. உங்கள் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து கீழே வந்து டேர்ன் ஆன் பேக்கப் அப்படின்ட்டு இருக்குது. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் கேட்கும். இங்கே வந்து டேர்ன் ஆன் பேக்கப்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கப் இஸ் ஆன் அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் நம்ம வந்து ஃபோனில் இருக்கோ அது எல்லாமே வந்து கூகுள் ஃபோட்டோஸ் அப்படிங்கிறதுல போய் ஸ்டோர் ஆகிக்கும். இதை வந்து நீங்கள் ஃபோனு வந்து ஒரு வேளை ரீசெட் ஆயிடுச்சு அப்படின்னாலும், ஃபோனில் இருக்க ஃபோட்டோ, வீடியோ எதை அழிஞ்சாலும் உங்களுக்கு வந்து கூகுள் ஃபோட்டோஸ் வந்து நம்ம அக்கௌண்ட் மூலிமா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து கெட்டிங் ரெடின்னு வந்து இருக்கு. இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இனிமேல் எடுக்க போகிற ஃபோட்டோவும் சரி, ஏற்கனவே எடுத்த ஃபோட்டோவும் சரி, எல்லாமே வந்து ஒரு பேக்கப்பாக வந்து கூகுள் ஃபோட்டோஸில் வந்து ஸ்டோர் ஆயிரும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கெப்பாசிட்டி வந்து 15 GB கொடுக்குறாங்க. இங்கே தெரியுது பார்த்தீங்களா, எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து என்னோட வந்து 4.7 GB வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். இன்னும் பேலன்ஸ் வந்து இருக்குது. இப்போ அதே மாதிரி நம்ம வந்து 15 GB வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால் வந்து இந்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப அதிகமாகாமல் கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.